ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ லாஸ்ட் சண்டே எடுத்த வீடியோ தான். ஸோ சண்டேனாலே கொஞ்சம் எந்திரிச்சிக்க லேட் ஆகும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழைலாம் பேஞ்சு கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருந்தனால எந்திரிக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஸோ எப்பயுமே நான் சண்டே மார்னிங் எந்திரிச்சதும் ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோடய ரூமை வந்து க்ளீன் பண்ணிக்குவேன். நம்ம எவ்வளோ தான் ரூம் க்ளீன் பண்ணி வச்சாலும் அந்த சண்டே மட்டும்தான் நீட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மண்டே நான் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு திருப்பி வந்து பார்க்கும்போது அந்த பழைய நிலைமைக்கே வந்துடும். மார்னிங் எந்திரிச்சதும் ஃபர்ஸ்ட் ஒர்க்கே எனக்கு ரூம் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே போவேன். என்ன சாப்பிட்றீங்க ரெண்டு பேரும்? பொங்கல் சாம்பார் சட்னி முந்திரியோட நல்லா இல்லை தானே பொங்கல்? நல்ல நெய் போட்டு செஞ்ச வெண்பொங்கல் சட்னி சாம்பார். அடுத்து பார்த்திங்கன்னா நானும் தங்கச்சியும் துணிக்காய போடுறதுக்காக மாடிக்கு போயிருந்தோம். அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தான் போனோம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் அவளும் சேர்ந்து ஒரு வேலையை ஃபுல்லாக செஞ்சு முடித்தோன்னு நினைக்கிறேன். எப்பயுமே ஏதாவது செய்ய சொல்லுவாங்க, அப்புறம் சண்டை வந்து அதை செய்ய மாட்டோம், இல்லை யாரோ ஒருத்தர் மட்டும் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து செஞ்சு முடித்தோம். இதுலேயுமே வீடியோ பார்த்திங்கன்னா தெரியாது, ஆனால் பேக்ரவுண்ட் வாய்ஸ் நோட் பண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். என்னங்க பேசுறீங்க? அப்படிங்களா? வா நான் பிடிக்கிறேன். இல்லை பரவாயில்ல, வா நான் பிடிக்கிறேன். ஒரு சில திங்ஸ்லாம் லாஸ்ட் வீக் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது எல்லாமே ரிசீவ் ஆகிருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே போட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி அவசரமாக போயிடுவேன். ஸோ சண்டே தான் அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கான டைம் கிடைக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மடித்த துணியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே எடுத்து என் ரூமை நீட் பண்ணிட்டேன். ஒரு 2-3 டேஸ் முன்னாடியே இந்த வீக் சண்டே வந்து ஷாப்பிங் போகணும் அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு இருந்த ஒர்க் எல்லாத்தையுமே நான் சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்லேயே லன்ச் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பியிருந்தேன். ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூடியோ தான். ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்களா, சரி அதை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். நாங்கள் வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 3:30 3:45 இருக்கும். கூட்டம் இருக்காதுன்னு நினச்சி தான் போனேன். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ எதுவுமே அங்கே வந்து ஆர்கனைஸ்டாக இல்லை நம்ம தேடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கும். ஆஃபரில் போட்டிருந்த எதுக்குமே சைஸ் அவைலபிளாக இல்லை. XL XXL இந்த சைஸஸில் மட்டும்தான் ஆஃபரில் இருக்க பீஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆஃபரில் இல்லாத ட்ரெஸ்ஸஸ் எதாவது பார்க்கலாம் அப்படின்னாலும் அங்கே இருந்த கூட்டத்தில் எதுவுமே பார்க்குறக்கே தோணலை. நான் போனதுக்காக ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஷார்ட்ஸ் எல்லாம் ஊறப்பட்டது இருக்குது. ஒரு 2-2.5 hours வந்து எப்படி போச்சுன்னே தெரியல. பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த பேக்கரி இருந்துச்சு. சரி கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு தான் வந்திருந்தேன். எனக்கு கரெக்டான பஸ் டைமிங்குமே ரிட்டர்ன் ஆகிறதுக்கு தெரியாது. 10-15 minutes ஒன்ஸ் ஏதோ ஒரு பஸ் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா நாங்கள் போகும்போது 6:10 6:30 தான் பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் அது 7 o'clock தான் எடுப்பாங்க அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் ஊருக்கு வரக்கே 8:30 ஆகிடுச்சு. நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேங்கிறதே தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.